ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு 5 முட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ ஆயில் ஊற்றியே பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா மசாலா பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் இப்போ தடவி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி நான் இப்போ நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறின அப்புறமா நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஒரு தவாவில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் காஞ்சவொன்னே சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த சைடு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், முட்டை ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நான் அடுத்த சைடு பெரட்டி போட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு முட்டை. இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் ஃப்ரை ஆகிக்கணுன்னு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முட்டை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எக் மசாலா ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.